இல்லை நமக்கு ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் அப்படி சொல்லி கொடுத்துட்டு 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 வேல்யூஸுமே வேறு வேல்யூஸாக இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? இந்த முக்கோணம் வந்து ஒரு அசமபக்க முக்கோணம் அப்படிங்கிறதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ அசமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்பவே சிம்பிள். ரூட் எஸ் போடணும். எஸ்ஸுங்கிறது ஒரு காமனான வேல்யூ, சரிங்களா? எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, அதாவது முதல் பக்கம், எஸ் மைனஸ் பி ரெண்டாவது பக்கம், எஸ் மைனஸ் சி மூணாவது பக்கம். ஓகே, இவ்வளோ தான். ஸோ இந்த 3 பக்கத்தாலேயும் அந்த எஸ்ஸை கழிக்கணும். நான் இந்த எஸ்ஸை எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த 3 பக்கத்தையும் கூட்டி நீங்கள் அந்த 2ஆல் வகுத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு எஸ்ஸுக்கான வேல்யூ. ஸோ ஓகேவா? இந்த 3 பக்கத்தையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். ஸோ எதெல்லாம் கூட்டணும்? 8, 10, 6 இந்த 3ஐயும் கூட்டி 2ஆல் வகுப்போம். கூட்டினா எனக்கு 24, 2ஆல் அடிக்கணும். அடித்தா 12ன்னு வரும். எஸ்ஸோட வேல்யூ 12. ஸோ என்ன பண்ணோம்? ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ ஏரியா தானே கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ்ஸுக்கு பதிலாக 12, இதுலேயும் அதே மாதிரி 12 மைனஸ் என்ன பண்ணணும்? ஏக்கு பதிலாக 10, அதே மாதிரி 12 மைனஸ் பிக்கு பதிலாக 6, அதே மாதிரி 12 மைனஸ் சிக்கு பதிலாக 8. சூப்பர். இப்போ எல்லாத்தையும் கழிச்சு எழுதுவோமா? ஓகே, கழிச்சு எழுதுவோம். எப்படி போடலாம்? ரூட் 12 எழுதிக்கிறேன். இரண்டையும் கழிச்சா என்ன வரும்? 2ன்னு வரும். இரண்டையும் கழிச்சா 6ன்னு வரும். இது ரெண்டையும் கழிச்சா என்ன வரும்? 4ன்னு வரும். சூப்பர். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்காக 12 என்ன பண்ண போகிறேன்? 6 × 2ன்னு எழுதிக்க போகிறேன். சூப்பர். அடுத்து 2 அப்படியே எழுதிக்கலாம். இந்த 6 அப்படியே போட்டுக்கலாம். 4 2 × 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ 2 டேமுக்கு சேர்த்து ஒரு டேமை ரூட் விட்டு வெளில எடுக்க முடியும். நமக்கு 2 R இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு R எடுத்துக்கிறேன். 2 2க்கு ஒரு 2 எடுத்துக்கிறேன். இந்த 2 2க்கு ஒரு 2 எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் பெருக்கினா எனக்கு 24ன்னு வரும். ஸோ 24 அப்படிங்கிறது ஆன்சர்.